சாட்டை துரைமுருகன் கதை. சுப முத்துக்குமார் மனைவி மாதரசி. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும்போது முத்துக்குமார் மற்றும் சீமான் 2 பேரும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா முத்துக்குமாருக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருந்துச்சு கட்சியில. இது சீமான் மற்றும் சில அள்ளு சில்லுக்களுக்கு பொறுக்கவில்லை. சில மாதங்களில் முத்துக்குமாரை வெட்டி கொலை பண்றாங்க. அதுக்கு அவர் கூட இருந்த 8 பேரை கைது பண்றாங்க. ஆனா 2 வருஷத்துல அந்த வழக்கு ஒண்ணுமில்லாம போகுது. சீமான் மேல்முறையீடு கூட பண்ணல. நாம் தமிழர் கட்சியை முழுக்க பிடிக்க முத்துக்குமார் மனைவி மாதரசியை கல்யாணம் பண்ண சீமான் முயற்சி பண்றான். ஆனா 25 வயசு வித்தியாசம் இருக்குன்னு அவங்க வீட்ல ஒத்துக்கல. உடனே சீமான் அவனோட அல்லக்கை சாட்டைய முத்துக்குமார் மனைவிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான். சீமான் அந்த பொண்ணு கூட தொடர்புல இருந்த விஷயமெல்லாம் இப்பதான் வருது. இப்ப முத்துக்குமார் மனைவியை சாட்டை மனைவி ஆக்கிட்டான். முத்துக்குமார் பதவியை சாட்டை எடுத்துக்கிட்டான். அப்போ முத்துக்குமாரை கொன்றது யார்? அதை வைத்து கட்சியை பிடித்தது யார்? இத பத்தியெல்லாம் முழுசா தெரிஞ்சுதான் 17 முக்கிய நிர்வாகிகள் அப்பவே கட்சியை விட்டு போயிட்டாங்க. இவனுங்க கொள்கையே மக்களை ஏமாத்தி திரள்நிதி புடுங்கிறதும் கொலை பண்றதும் அடுத்தமும் பொண்டாட்டிய ஆட்டைய போடுறதும் தான். சாட்டை துரைமுருகன் பிராடு பைய முத்துக்குமாரின் மனைவியின் 100 கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு 3 மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான் மானங்கெட்ட பயலே.